ஸோ இப்போ ஃபீனால்ஸை போன மெத்தடில் என்ன பார்த்தோன்னா எப்படி வந்து குளோரோபென்சீன்லேருந்து ஃபீனால்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறதுன்றது. இப்போ என்னென்னா ஃபீனால்ஸை பென்சீன் சல்ஃபோனிக் ஆசிட் அப்படின்னு உள்ள இந்த ஆசிடை வச்சு எப்படி நம்ம வந்து ஃபீனால் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோன்னா நம்ம வந்து ஒரு பென்சீன் எடுத்துக்கணும். ஸோ பென்சீன்னா இப்படி இருக்கும். ஸோ இது ஒரு பென்சீன். ஸோ இந்த பென்சீனில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஒலியம் அப்படின்ற ஒரு காம்பவுண்ட், ஸோ ஒலியம்ன்றதை ஆட் பண்ணுறோம். ஸோ ஒலியம்னா என்ன அப்படின்னா ஒலியம்ன்றது ஒரு ஹை கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட். ஸோ ஹை கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட். ஸோ ஒலியம் என்ன பண்ணுதுன்னா இன் ஷார்ட் ஒலியம் இந்த பென்சினை சல்ஃபோனேட் பண்ணுது. ஸோ சல்ஃபர் ஆட் பண்ணுறது தான் சல்ஃபோனேட். ஆக்சிடேஸ்னால் ஆக்சிஜன் ஆட் பண்ணுறது, சல்ஃபோனேட்னா சல்ஃபியூரிக் ஆசிட் சல்ஃபர் ஆட் பண்ணுறது. ஸோ இந்த சல்ஃபரை ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா நம்மளுக்கு நம்மளுக்கு இந்த பென்சீன் இருக்கும். ஓகே, ஸோ இந்த இடத்துல 2-3 பாண்ட் இருக்கும். ஸோ நம்மளுக்கு இந்த இடத்துல நம்மளுக்கு SO3H, ஸோ இது கிடைக்கும். இந்த SO3Hஐ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இதில் நம்ம NaOH ஆட் பண்ணோம். ஓகே, ஸோ இந்த காம்பவுண்ட் ரிட்டன் ஒலியம் ப்ரிப்பேர் பண்ணி சல்ஃபனைஸ் பண்ணப்பட்ட இந்த பென்சீனை நம்ம என்ன பண்ணுறோன்னா NaOH. ஸோ NaOH நம்ம ஆட் பண்ணும்போது என்ன நம்மளுக்கு கிடைக்கிது அப்படின்னா இந்த பென்சீன் அதே மாதிரி இருக்கும். ஸோ பென்சீன் இருக்கும். இந்த இடத்துல நம்மளுக்கு ONA, இந்த NA போய் மேலே போய் உட்காந்துடும். ஸோ NA போய் மேலே போய் உட்காந்ததுனால நம்மளுக்கு ONA அப்படின்னு கிடைக்கிது. ஸோ இது பேர் தான் சோடியம் ஃபீனாக்சைடு. ஸோ இது பேர் சோடியம் ஃபீனாக்சைடு. இது வந்து இதுதான் இந்த SO3Hன்னு இருக்குல்ல, இதுதான் பென்சீன் சல்ஃபோனிக் ஆசிட். இதுதான் பென்சீன் சல்ஃபோனிக் ஆசிட். ஸோ இந்த சோடியம் ஃபீனாக்சைடை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த சோடியம் ஃபீனாக்சைடை நம்ம வந்து டைல்யூட் HCl ஆட் பண்ணுறோம். ஸோ எப்போ நம்ம டைல்யூட் HCl ஆட் பண்ணுறோமோ நம்மளுக்கு தெரியும் இந்த Cl கீழே இருக்கா, இந்த Cl கீழே இருக்கிறது எண்ணெயை தள்ளி விட்டுறோம். எண்ணெயை தள்ளி விடுறதுக்கு பதிலாக எண்ணெயை இழுக்கிற மாதிரி கூட நினச்சிக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா இந்த ஹைட்ரஜன் வந்து அந்த இடத்துல போய் ஓவோட போய் உட்காந்துக்கும். ஸோ அதனால் நம்மளுக்கு கிடைக்க போகிறது இந்த பென்சீன் ரிங் இப்படி இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா இந்த இடத்துல நம்மளுக்கு OH இருக்கும். ஸோ OH பென்சீன் ரிங்கில் OH கனெக்ட் இருந்துச்சுன்னா இது பேர் தான் ஃபீனால். ஸோ இப்படி தான் வந்து நம்ம பென்சீன் சல்ஃபோனிக் ஆசிடை வச்சு க்ரியேட் பண்ண முடியும்.